வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் 2 நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றபடி கிருஷ்ணா கொக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்தினார் சொல்லி போட்டு அரெஸ்ட் பண்ணி அது சம்பந்தமான ஒரு வழக்கு, மற்றபடி பிரச்சனைகள் ஏற்பட்டு அது ஒன்றும் ஓயவே இல்லை. அதற்குள் பல நடிகைகளுடைய ஒரு அட்டகாசங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, அல்லது என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு சூழல். பொதுவாக நடிகர்கள் மதுவோட மற்ற கஞ்சா, கொக்கைன், மெத்தம்பட்டமைன் அப்படிங்கிற மிக மோசமான போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் சொல்லி போட்டு இன்னைக்கு ஒரு 2 வாரமாகவே மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சூழல். தமிழக சினிமா துறையே அலறி அடித்து போன ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் இன்னும் குறையவே இல்லை. அதற்குள்ள தமிழ் படத்தில் சிறந்த நடிகையாக இருக்கக்கூடிய தமன்னா மிகப்பெரிய ஒரு போதை பார்ட்டியில் கலந்து கொண்டு பல நடிகைகளோடு போதையில் ஆடிய அந்த ஃபோட்டோக்கள் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்ப மிக மோசமான முறையில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ் சினிமா அப்படின்னு இல்லைனா கூட பரவாயில்ல, நடந்த ஒரு பார்ட்டி சம்பந்தப்பட்ட வகை ஒரு பாலிவுட் நடிகை தான். அதாவது பாலிவுட் நடிகையில் இருக்கக்கூடிய பிரக்யா கபூர், மற்றபடி மேக்கப் ஆர்டிஸ்டான பில்லி மாணிக் அவர்களுடைய இருவருடைய பர்த்டே பார்ட்டி அப்படின்னா மற்றபடி அதுக்கு தகுந்த உணவு வகைகள், அத்தோடு மது வகைகளும் அவர்கள் கலந்துவிட்டு, அத்தோடு வேறு என்ன போதைப் பொருட்களை கொக்கைன் பயன்படுத்தினார்களா, மெத்தப்பட்டையும் பயன்படுத்தினார்களா, இல்லை வேறு ஏதாவது போதை சமாச்சாரங்கள் பயன்படுத்தினார்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி சுசித்ரா மற்றபடி விஜய் ஆண்டனி எல்லாமே ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. சினிமா துறை குறிப்பாக தமிழ் சினிமாவில் போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, பயன்படுத்தப்படுவது என்பது உண்மை. விஜய் ஆண்டனியை விட நடிகை சுசித்ரா, பாடகிமான சுசித்ரா ஓப்பனாகவே சொல்லிட்டார், இது ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு, நான் பலவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கூட கொக்கைன் கொடுத்தாங்க, நான் மறுத்து விட்டேன், தடுத்து விட்டேன் அப்படின்லாம் பலவிதமான பேட்டி. அதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ் சினிமாவே ஆடி போய் கிடைக்கிறது, அல்லது கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். என்னடா அது தமிழ் சினிமான்னு தூக்கி வச்சு ஆடணும், இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமான நடிகர்களும் நடிகை இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு காரி துப்பக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நடிகை தமன்னாவுக்கு இது தேவையா? அந்த பாலிவுட் நடிகை, மற்றபடி மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க பேர் தான் மீண்டும் சொல்லி பிரக்யா கபூர், பில்லி மாணிக் போனமா பர்த்டே பார்ட்டியில் கலந்தம்மா, அவங்களுடைய பர்த்டே பார்ட்டி கலந்தம்மா, சாப்பாடு கொடுத்தாங்களா, சாப்பிட்டாங்களா, கேக்கு வெட்டினாங்களா, மற்றபடி 2 கேக்கை சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. மது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு போயிடுச்சு. அது அந்த பர்த்டே பார்ட்டியில் பல வகையான வெளிநாட்டு மதுக்கள் அன்னைக்கு பரிமாறப்பட்டிருக்கு. அதில் நடிகை தமன்னா இன்னும் பலவிதமான நடிகையெல்லாம் கலந்துருக்கிறாங்க. அதாவது மிருனால் தாக்கூர், மொனிராயை, மற்றபடி காஜல் அகர்வால் தமிழில் பப்ளிக்கான ஒரு நடிகை, அவர்கள் நடந்திருக்கிறாங்க, இந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்துருக்கிறாங்க. அதோடு சேர்த்து நடிகை தமன்னா போதையில் நடனமாடி மற்ற நடிகர்களோடு கொண்டாடக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், கொஞ்சம் கூட ஒரு வெட்கமற்ற ஒரு உணர்வு. அதையெல்லாம் விட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மது போதையோடு சேர்ந்து வேறு விதமான கஞ்சா, கொக்கைன், மற்றபடி பெத்தம்பட்டமைன் போன்றவைகள் பரிமாறப்பட்டனவா? ஏன்னா அப்படி ஒரு சந்தேகம் தானே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. போலீஸ் துறை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு பர்த்டே பார்ட்டியாக உடனே செக்அப் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போலீஸ் காவலர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டிகளை எதற்காக விட்டு வைக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு பாருங்க. இன்னைக்கு போதை மிக மோசமான ஒரு கடுமையான போதையில் நடிகை தமன்னா ஆடி பாடி பல நடிகைகளோடு என்ன
உற்சாகமாக இருந்து கீழே விழக்கூடிய அளவுக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா இது உண்மையிலே வந்து மது போதையால் ஏற்பட்ட ஒரு மயக்கத்தின் உணர்வா, வேறு விதமான கொக்கையின் மெத்தப்பட்டமைன் அங்கு பரிமாறப்பட்டதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வு இதில் வருது. இதெல்லாம் வந்து காவல்துறை கண்காணிக்க வேண்டும். இது சம்மந்தப்பட்ட ஒரு இந்த ஃபோட்டோக்கெல்லாம் வைரலாகக்கூடிய சமயத்தில் நெட்டிசன்கெலாம் இன்றைக்கி வறுத்து எடுக்கிறாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி மற்ற ஷோன்ஸை நடிகைகள் கலந்து கொள்ளக்கூடிய பார்ட்டியில் இந்த கஞ்சா மற்றபடி கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டனவா அப்படின்னு காவல்துறை செக்கப் செய்யணும், கண்காணிக்கணும். ஆமாம், அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மது வகைகள் மற்றபடி மது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே. இந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தமிழ் உலகம் பேசப்படக்கூடிய ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அக்கறை உள்ள ஒரு நடிகை தமன்னா போன்றவர்கள் இந்த மாதிரி வந்து போதையாக ஆடக்கூடிய மற்றபடி வந்து பல நடிகைகளோடு சேர்ந்து கடுமையான போதையில் நடனம் ஆடக்கூடிய ஒரு ஃபோட்டோக்கள் மற்றபடி வீடியோக்கள் தேவையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதாவது ஒரு அக்கறை உள்ள நடிகையாக இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி வந்து இந்த கொக்கைன் மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல், காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நடிகை தமன்னாவுக்கு இது தேவையா? இல்லை, ஒரு சாதாரண ஒரு நடிகையாக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை, இவருக்கு இது தேவையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழ் சினிமாவுடைய ஒரு அந்த தமிழ் சினிமா துறையை இவர் கேவலப்படுத்துவதற்காக இவ்வாறு நடந்து கொள்கிறார்களா, அல்லது வந்து வேண்டுமென்றே நடந்தாரா? மற்றபடி வந்து இதன் அடிப்படை என்ன? இவர் இவ்வாறு இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா போன்றவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார்கள். காரணம், வேறு விதமான கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களால் அவர்கள் அடிமைப்பட்டு அதை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடிகை தமன்னாவுக்கு தெரியாதா? யோசிக்கணும். நடிகை தமன்னா போன்றவர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். குறிப்பாக வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் காவல்துறை வந்து மோப்பம் பிடித்து கண்காணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் வந்து எங்கே செய்கிறாங்க? இந்த பர்த்டே பார்ட்டி வந்து அநேகமாக சென்னை உட்பட்ட பகுதியில் நடந்திருக்கு. அதனால் வந்து யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக இப்போ பாருங்க, எக்ஸ் தளத்தில் மற்றபடி சமூக வலைத்தளத்தில் போடப்பட்டு நடிகை தமன்னா வந்து போதையில் நடனமாடக்கூடிய ஒரு ஃபோட்டோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நடிகைகள்லாம் வந்து குறிப்பாக நடிகை தமன்னா போன்றவர்கள் போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா கொக்கையின் பெத்தம் பட்டமைன் போன்றவர்களை பயன்படுத்தினார்களா அல்லது மதுவோடு நிறுத்தி கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு செக்கப் பண்ணியே ஆகணும். என்ன கேட்டால் அப்போ தான் வந்து மீண்டும் அந்த போதை பிடிக்குள் தமிழக சினிமா வந்து போகாது. குறிப்பாக வந்து நடிகர்கள் மட்டுமே கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காவல்துறை நடிகைகள் ஏன் கண்காணிப்பதில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வருது. அதனால் வந்து நடிகை தமன்னா பரிசோதிக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமாக இது வந்து காவல்துறை கண்காணிக்க வேண்டும். இது மாதிரி எப்படிப்பட்ட ஒரு போதையாக ஒரு குறிப்பிட்ட தமிழக எல்லைக்குள் நடந்து கொண்டாலுமே சரி, இந்த மாதிரி பார்ட்டிகள் எப்படிப்பட்ட உயர்ந்த நடிகைகள் கலந்து கொண்டாலும் சரி, அவர்கள் நிறுத்தி வைத்து ஆதாரபூர்வமாக சட்டப்படியான முறையில் அவர்களுடைய இரத்தத்தை பரிசோதித்து மதுவை மட்டும் உபயோகித்தார்களா அல்லது கஞ்சா கொக்கைன் மற்றபடி பெத்தப்பட்டமீன் அப்படிங்கிற மிக மோசமான போதைப் பொருள்களை அங்கு பயன்படுத்தப்பட்டனா, அதன் மூலமாக இவர்கள் போதை ஆனார்களா? அதை வந்து கட்டாயமாக இனி வரும் காலங்களில் தமிழக காவல்துறை பரிசோதிப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.